வணக்கம் மக்களே. முதலில் தோன்றிய கடவுள் யார் அப்படின்ற சென்ற பதிவோட தொடர்ச்சியை தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். முதல் பகுதியை இந்த பதிவோட லிங்க் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீமன் நாராயணர் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் சிவபெருமானின் அடியையோ முடியையோ காண இயலவில்லை. ஸ்ரீமன் நாராயணர் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தான் பயணம் தொடங்கிய இடத்திற்கே திரும்பினார். ஆனால் பிரம்மதேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடாமல் பயணத்தை தொடர்ந்தார். ஒரு சிறு கால இடைவெளியில் லிங்க வடிவத்தின் உச்சியிலிருந்து தாழம்பூ வருவதை பிரம்மதேவர் கண்டார். பிரம்மதேவர் தாழம்பூவிடம் லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தாழம்பூ இன்னும் பல கோடி ஆண்டுகள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது. இதை கேட்ட பிரம்மதேவர் மலைப்புற்று இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என யோசித்தார். சிறிது நேர சிந்தனைக்கு பின் தாழம்பூவிடம் ஒரு உதவி வேண்டும் என பிரம்மதேவர் வேண்டினார். பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய உதவியை செய்வதாக தாழம்பூ வாக்குறுதி கொடுத்தது. பிரம்மதேவரும் தாழம்பூவும் பயணம் ஆரம்பித்த இடத்திற்கு சென்றனர். ஆனால் இவர்கள் இருவரும் சர்வமும் உணர்ந்த பரம்பொருள் இவை அனைத்தையும் அறிவார் என்பதை மறந்தனர். இறுதியாக ஸ்ரீமன் நாராயணர் இருக்கும் இடத்தை அடைந்த பிரம்மதேவர் நாராயணரிடம் தான் லிங்கத்தின் முடியை கண்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்றும் கூறினார். தாழம்பூவும் பிரம்மதேவரிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு இணங்கி ஆம், பிரம்மதேவர் லிங்கத்தின் முடியை கண்டார் என பொய் சாட்சி கூறியது. தாழம்பூ உரைப்பது பொய் என அசரீரி சினத்துடன் உரைத்தது. லிங்கத்தில் இருந்து வந்த அசரீரியை கேட்ட பிரம்மதேவர் அதிர்ந்து போனார். ஸ்ரீமன் நாராயணர் என்ன நிகழ்ந்தது என அறியாமல் நின்றார். பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதிலிங்கத்தில் இருந்து சிவபெருமான் காட்சியளித்தார். ஆனால் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது. மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூர்ணமாக சிவபெருமான் காட்சியளித்தார். காட்சியளித்த சிவபெருமான் பிரம்மதேவரை நோக்கி நீர் செய்தது தவறு என உரைத்தார். செய்த தவறுக்காக நீர் படைக்கும் சிருஷ்டியில் உமக்கு கோவில் இல்லாமல் போகட்டும், பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ பூஜைக்கு பயன்படாமல் போகட்டும் என சபித்து விட்டார். தான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனிடம் மன்னிக்கும்படி வேண்டினார். சினம் கொண்ட சிவபெருமான் தன் தவறை உணர்ந்த பிரம்மதேவரை மன்னித்தருளினார். பின் இருவரும் சிவனை வணங்கினர். அப்போது சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மதேவரை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.